மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு மத்திய அமைச்சர்னு கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் மாநில தலைவர்னு சொல்றதை விட விரைவில் அவர் மத்திய அமைச்சர் ஆக போவது உறுதி. அதே போல இன்னொரு மத்திய அமைச்சருக்கும் நம்மளோடு இருக்காருன்னு சொன்னால் அதுவும் இலாகேசன் அவர்கள், மோகன்ராஜ் அவர்கள், வானதி சீனிவாசன் அவர்கள், என்னுடைய நண்பர் பொன்னுரங்கம், ஜாகுவார் தங்கம், ஜிஎஸ் முரளி அவர்கள் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும், வருகை தந்த அனைவருக்கும், ஊடகங்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கலைத்துறையும் அரசியல் கிட்டத்தட்ட 46 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரயில்வே ட்ராக் மாதிரி சினிமாவும் அரசியலும் பேரலாக ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை யாரும் மறுக்க முடியாது. தமிழ்நாட்டில் தான் முதல் முறையாக கலைத்துறை சார்ந்தவர்கள் முதலமைச்சர் ஆகலான்ற ஒரு நம்பிக்கை இந்தியா முழுவதும் இல்லை, உலகம் முழுவதும் இதை எடுத்துக்காட்டியது தமிழ்நாடு தான். அப்படிப்பட்ட கலைத்துறை இன்னைக்கு வளர்ந்திருந்தாலும் ஆனாலும் பிரச்சனைகள் தீர்வதில்லை. இப்போ ஜாகுவார் தங்கம் பேசும்போது ஐயா அவர்கள் வந்த பிறகு திருட்டு விசிடியை ஒழிக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் அவருக்கு உண்மையிலே சொல்ல போனால் பிஜேபி தான் அதிகமான அக்கறை கலைத்துறை மேலே காட்டினாங்கன்றதில் எனக்கு தெரியும். காரணம் 2001 நான் தமிழ் திரைப்பட வர்த்தக சபை ஃபிலிம் சேம்பர்னுடைய தலைவராக இருந்தேன். அப்போது மாண்புமிகு சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் இன்ஃபர்மேஷன் மினிஸ்ட்ரியாக இருந்தாங்க. அவங்களுக்கு நம்ம டி நகர் ஜிஆர்டி ஹோட்டலில் ஒரு பெரிய பாராட்டு விழா ஒன்று நடத்தி அப்போது அவங்க இந்த இண்டஸ்ட்ரிக்கு சினிமாவுக்கு ரெக்கக்னிஷன் கொடுத்தது முதல் பிஜேபி தான். தயவுசெய்து அதை நீங்கள் தெரிஞ்சுக்கு. சினிமாவை மதித்து சினிமா இண்டஸ்ட்ரி லெவல் அங்கீகாரம் கொடுத்தது ஃபஸ்ட்டு பிஜேபி அரசு. அது மட்டும் இல்லை, சந்திக்கும் போது இந்தியாவிலே 8 பேர் மினிஸ்ட்ரிக்கு அட்வைசரி கமிட்டின்னு ஒன்று போட்டாங்க. அதாவது சினிமாவிலே உள்ள இந்தியாவில் உள்ள பிரச்சனைகளை மத்திய அமைச்சருக்கு சொல்வதற்கு ஒரு கமிட்டி. அதில் 8 பேர், யாஷ் சோப்ரா, ஷாப்னா அஸ்மி, சத்ருன சின்ஹா, அப்படி பல பேரில் எனக்கும் தென்னிந்தியாவில் என்னையும் ஒரு நபர் அதில் போட்டதில் பெருமைக்குரிய விஷயம். என்னால் அது வாழ்க்கையில் மறுக்கவே முடியாது. ஏன்னா அவங்க தமிழ்நாட்டு மேலேயும் தென்னிந்தியா மேலேயும் அவங்களுக்கு இருந்த அக்கறை. அதன் பிறகுதான் தேசிய விருதுகளுக்கு போகும்போது நாமினேஷனில் ஜூரியாவும் நான் இருந்தேன். அந்த ஒரு வருடம் தான் கிட்டத்தட்ட 36 விருதுகளில் 26 விருதுகள் நம்ம தென்னிந்தியாவுக்கு நியாயமான முறையில் கிடைத்தது. அப்போ தான் நான் சொன்னேன், லிஸ்ட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இது சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லைன்னா மற்றவங்களும் சொல்ல மாட்டாங்க, இது தெரியாமல் போயிடும். பார்க்கும்போது ஒரு டிசர்விங் பர்சன் ஒரு மனோரமா ஆட்சி அவர்கள் கிட்டத்தட்ட 1000 படங்கள் மேலே நடிச்சிருக்காங்க. ஏன் இந்த மனோரமா அவர்களுக்கு ஏன் பத்மஸ்ரீ விருது நான் கொடுக்கலன்னு சொல்லும்போது யாருமே ரெக்கமெண்ட் பண்ணல. எந்த அமைப்பில் இருந்து ஒரு லெட்டரோ எதுவுமே வரல. அப்போ சொல்லும்போது அவங்க நான் உடனடியாக சென்னைக்கு வந்த பிறகு அவங்களுடைய பயோடேட்டா எடுத்து டீட்டெயிலெல்லாம் அனுப்பி பிறகு காரணம் அவங்களுக்கு தகுதி உள்ளவங்க. அதே மாதிரி நாகேஷுக்கு வரல என்று சொல்லி வருத்தம் எனக்கு இன்னும் இருக்கு. ஸோ காரணம் என்னன்னா எடுத்து சொல்லணும். எடுத்து சொன்னால் செய்யக்கூடிய ஒரே ஒரு அரசன் சொன்னால் அது பிஜேபியினுடைய அரசாக தான் இருக்கும். ரொம்ப நேர்மையான ஆளுங்க. உண்மையிலேயே சர்மா சொன்னது போல யதார்த்தவாதிங்க, பண்பாளர்கள், நேர்மையானவங்க. அது இந்த படத்தினுடைய தலைப்பு என்னால் மறக்க முடியாது. ஏன்னா அந்த இன்விடேஷன் கொடுக்கும்போது நான் சிரிச்சுக்கிட்டேன். நாகர்கோவில் சந்திப்பு ட்ரெயின் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே ஒரு நடந்த விஷயம் என்னென்னால், ஐயாவுக்கு ஞாபகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஒரு 7 வருஷம் முன்னாடி நாகர்கோவிலில் வள்ளலாருடைய சன்மார்க்க ஒரு மாநாடு நடந்தது. நானும் அதில் ஈடுபாடு இருந்ததுனால அங்கே பத்மேந்திர சுவாமிகள் என்ற ஒரு வருஷம் அவர் தொடர்ந்து அந்த விழா நடத்துவார். அதை முடிச்சுட்டு நாகர்கோவிலேருந்து சென்னை வர ஃபர்ஸ்ட் கிளாஸில் எனக்கு டிக்கெட்டு போட்டிருந்தாங்க. பார்த்தா யாரான்னா எதிரில் ஐயா உட்கார்ந்துருந்தார். அன்றைக்கி அவருக்கு உடல்நிலை கூட சரியில்லை. ஏன்னா கோல்டு காஃபு
இருந்தது. ஆனால் நான் யாருன்னு கூட அறிமுகப்படுத்திக்கல. காரணம் என்னென்னா அந்த ப்ரைவசி போயிடுன்றதுனால இருந்தோம். ஆனால் எந்த அளவுக்கு ஒரு அரசியல் தலைவர்கள் எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒரு தொண்டர் ஃபோன் பண்ணுறாரு அவருக்கு. அது என்ன பிரச்சனையோ தெரியல, கிட்டத்தட்ட ஒரு சின்ன விஷயத்தை அவ்வளோ பொறுமையாக, உடல்நிலை சரியில்லைனாலும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 45 நிமிஷம் வந்து அந்த தொண்டரை வந்து கன்வின்ஸ் பண்ணுறாரு. அது இல்லைப்பா, நான் அப்படி செய்கிறேன், இப்படி செய்கிறேன், அப்படி செய்கிறேன்னு சொல்லி நான் ஆச்சரியப்பட்ட ஒரு தொண்டரை வந்து கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இவ்வளோ பொறுமையாக ஒருத்தர் டீல் பண்ணுறாருன்னா சத்தியமாக அவர் வந்து எங்கேயோ இருக்க வேண்டியவங்க. சொன்ன மாதிரி காமராஜர், மூப்பனாரையா மாதிரி ஆளுங்களுக்கு அப்புறம் ஒரு பெருந்தன்மையான இந்த அளவுக்கு ஒரு நல்லவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது பெரிய விஷயம். தயாரிப்பாளருக்கு கோடிகள் வருதோ இல்லையே, பல கோடிகளுக்கு வந்து ஈடான ஒரு நிகழ்ச்சி வந்து நீங்கள் நடத்துறீங்க, நட்பு நீங்கள் வச்சிருக்கீங்க. அதுவே உங்களுக்கு லைஃப் லாங் ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அது வந்து இப்படிப்பட்ட மனிதர்கள் பார்க்கறது வந்து ரொம்ப அரிது. இந்த நிகழ்ச்சி வந்து உண்மையிலே வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் நான் சொல்லுவேன். ஆக சினிமா வந்து கிட்டத்தட்ட இந்த ஏப்ரல் மாதம் வரல எடுத்துட்டிங்கன்னா 74 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அதாவது ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து சக்ஸஸ் ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஒரு 3 படங்கள், அதுவும் சிறுமுதலீட்டு படங்கள், ஒரு கோலி சோடா, திகிடி, அப்புறம் குக்கு போன்ற சின்ன பட்ஜெட் படங்கள் தான் சக்ஸஸ் ஆகிருக்கு. ஸோ சின்ன பட்ஜெட் படங்கள் சக்ஸஸ் ஆகுதுன்னு சொல்லி எல்லாருமே சின்ன படங்கள் எடுக்கிறதுனாலையும் சக்ஸஸ் கிடையாது. ஏன்னா எஸ்எஸ் வாசன் சொன்னார், சினிமா வந்து எல்லாருமே பிஸியாக இருக்காங்க, எல்லாருமே ஸ்டுடியோ கிடைக்கல, கேமரா கிடைக்கலன்னு அது ஆரோக்கியமான விஷயம் இல்லை. ஹாஸ்பிட்டலில் போனால் கூட பெட்டு கிடைக்கல, டாக்டர் கிடைக்கலன்னு சொன்னால் எத்தனை பேர் ஆரோக்கியமாக வந்து ஹாஸ்பிட்டல் விட்டு திரும்பி வராங்கன்றது தான் முக்கியமே தவிர, அவர் ஏற்கனவே எஸ்எஸ் வாசன் குறிப்பிட்ட ஒரு விஷயம் இது. ஆக படங்கள் வந்து போன வருஷம் 164 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. சக்ஸஸ்ன்னு பார்க்கும்போது 5% இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் இந்த டிஜிட்டல் டெக்னாலஜி வந்த பிறகு யார் வேணுமானாலும் படம் எடுக்கலான்னு ஒரு சுதந்திரம் வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அதே நேரத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு அதே வேறு தொழிலுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ நல்லா இருக்கும். இதில் வந்து நம்ம எப்படி சம்பாதிக்கிறதுன்றது நான் ரொம்ப 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 முக்கியமான விஷயமாக கருதுகிறேன். காரணம் வந்து இன்னைக்கு இல்லைன்னு சொன்னால் படங்கள் அதிகமாகிறதுனால நிச்சயமாக சக்ஸஸ் வந்து அதிகமாக போகிறதில்லை. இதனால் விளம்பர செலவும் எடுத்துக்கோங்க, மற்ற எல்லா செலவுகளுமே வந்து நான் கோடிக்கணக்கில் போயிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு படம் ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு படத்துக்கு ஒரு பேப்பர் விளம்பரம்னு எடுத்தால் அதிகபட்சமாக 5 லட்சம், ஒரு டிவிக்குன்னு எடுத்தீங்கன்னு சொன்னால் அதிகபட்சமாக ஒரு 10 லட்சம். இன்னைக்கு ஒரு டிவிக்கு மட்டும் 2.5 கோடியிலிருந்து 6 கோடி வரலும் செலவு பண்ண வேண்டியது இருக்கு. வெறும் விளம்பரத்துக்கு மட்டும் டிவி செலவு. பேப்பருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 60 லட்சத்திலேருந்து 75 லட்சம் ரூபாய் நம்ம செலவு பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வந்து நாகரிகம், அதனுடைய செலவுகள் அதிகமாகுதே தவிர வரவுன்னு சொல்லி பார்க்கும்போது நிச்சயமாக சக்ஸஸ் ரேட்டு ஜெயிச்ச படங்களுடைய சக்ஸஸ்ன்னு பார்க்கும்போது ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. பெரிய படங்கள் பெரும்பாலும் நஷ்டத்தில் போயிட்டு இருக்கின்றது யாரும் மறுக்க முடியாது. அதையும் இண்டஸ்ட்ரி நல்ல இந்த சம்மர்ன்றது வந்து வருஷத்திலே வந்து ஏப்ரல் 14 மே 31ஆம் தேதி வரலும் பார்க்கும்போது அருமையான ஒரு சீசனு. இப்போ தான் ரெவென்யூ வந்து 25% கூடுதலாக வரும். இது ரஜினி சார்கிட்டே நான் சொல்லியிருக்கேன். அவர் அதுலேருந்து எப்பவுமே அவருடைய படங்களை கரெக்டாக ஏப்ரல் 14க்கு பிளான் பண்ணுவார். ஆனால் இந்த வருஷம் அப்படிப்பட்ட சூப்பர் ஸ்டார் படமே கரெக்டான தேதிக்கு வர முடியலன்னு சொன்னால் சினிமானுடைய எந்த அளவுக்கு வந்து நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு தயவுசெய்து சிந்திச்சு பார்க்கணும். ஆக இந்த அது தள்ளுறதுனால என்ன ப்ராப்ளம்னு சொன்னால், இப்போ சின்ன படங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் 14 சில பேர் பிளான் பண்ணாங்க, ரஜினி சார் படம் வருதுன்னு தள்ளிட்டாங்க. அடுத்த வாரம் வருதுன்னு பார்த்தாங்க, அதுவும் தள்ளிட்டாங்க. அப்புறம் மே 1 வீக் 9ஆம் தேதி விளம்பரம் போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது என்னன்னா இப்போ 23 ஒன்று இருக்குது. ஸோ ஆக மொத்தத்தில் இந்த 2 மாதமும் மற்ற படங்கள் ரிலீஸ் செய்வதற்கான வாய்ப்பே இல்லாமல் போச்சு. அது ரஜினி சாருடைய தப்பு கிடையாது. அவர் எப்பவுமே பிளான் பண்ணி பண்ணுவார். அதனால தான் அவர் கேப்ஷனில் ஒன்று இருக்கும், ஒரு விளம்பரத்தில் போட்டிருந்தார் அந்த கோச்சடையான இதில், எதிரி செய்கிற துரோகம் வந்து ஏதோ ஒரு வார்த்தை போட்டிருந்தார், நல்லா அழகாக இருந்தது. அதை விட துரோகியினுடைய இது வந்து ரொம்ப மோசம்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு வாசகம். காரணம் என்னென்னா ஏதோ ஒரு மனசில் வந்து பாதித்து அந்த இது வந்து எழுதியிருக்காரு அந்த விஷயத்தை. ஸோ ஆகையினால் அந்த படம் வந்து நல்ல விதமாக ரிலீஸ் ஆகி நல்லா ஓடணுன்றது என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள்.
இந்த வாய்ப்பளித்ததுக்காக அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.